தமிழ்நாட்டில் இங்கே பாருங்கள், நம்ம எவ்வளவோ ஓட்டு போட்டுட்டோம். என்ன இனிமேவாவது புத்திசாலித்தனமாக ஓட்டு போடணும். எந்திரிமா திட்டு பையங்களும் ஓட்டு போட்டாச்சு. புதல்லையா நல்லவங்க வந்துட்டாங்க போயிட்டாங்க. எந்திரிமா இது கடுமையான ஒரு போட்டி. புதல்லையா ஆகையால் நம்ம நல்லவனை தேர்ந்தெடுக்கணும். புதல்லையா ஆகையால் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி தான், பணத்தை கொடுத்தாலும் சரி தான். என்ன சொல்லி அந்த பணத்துக்கெலாம் அடிமையாகாதீங்க. நான் தேவையாக பணம் கொடுத்தா 500 கொடுத்தா அப்படி படிப்பா, ஒரு 2000 கொடுத்தா ஃபுல்லாக நடி இருப்பான். அதே மாதிரி தான் இது பணம் கொடுக்குறது. நான் சொல்கிறது புரிஞ்சுக்குங்க. ஒரு தேவையாக 500 கொடுத்தா ஒரு மணி நேரம் இருப்பாள். ஆனால் 2000 கொடுத்தா ஒரு ஃபுல்லாக இருப்பாள். அதே மாதிரி தான் இந்த மு.க. ஸ்டாலினோட ஆட்சி நடக்குது. ஆகையால் பெண்களை பார்த்துக்குங்க. என்ன மக்களை ஃபுல்லாக முட்டலாக்கிறாரு யார்? நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆகையால் இதுக்கு யார் தெரியுமா? உதய ஸ்டாலின் புரோக்கரு. ஓகேவா? ஆகையால் நம்புங்க, விஜய் நம்புங்க. விஜய் மக்களை காப்பாற்றுவார், பெண்களை காப்பாற்றுவார். அதான் உண்மை. இது யாராலும் ஒன்றும் தடுக்க முடியாது. என்ன இது இது அரசாங்கம் இல்லை, இது தமிழ்நாடு தமிழை தான் ஆளணும். புதியடியா நைனா ஆளப்படாது. நைனா ஆழ்ந்தால் எப்படிக்கும்? நைனா ஆள்றாரு, நான் ஆய்க்கிறேன். ஆகையால் தமிழ் ஆழ்ந்தால் நல்லாயிருக்கும். அதே சமயம் இது நல்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது இந்த வர ஆஃபர் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃபரு. யார்? விஜய் வர்றது ஃப்ரீ ஆஃபரு. உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயல்ல, உங்களுக்கு உழைப்புக்கு உண்டான ஊதியம், உழைப்புக்கு உண்டான காசு. இதுதான் மேட்ரு. ஏன்னா இலவசங்கிறது பிச்சை எடுக்கிற மாதிரி இலவசம். பிச்சை நாக்கி ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஏமாற்றி வாழறது. தமிழ்நாட்டில் விவசாயத்தை அழைச்சாச்சு, மரத்தை வெட்டியாச்சு. அது இதுக்கு மேலே தண்ணி வரப்படாமல் இவங்க 2 பேரும் சேர்ந்து கர்நாடகாவில் தண்ணி விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா இல்லையா? இதெல்லாம் வேண்டாம் நமக்கு. ஆனால் விஜய் வந்தால் எல்லாம் நடக்கும். இதை பார்த்துக்கிடுங்க. ஓகேவா? இதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட பேச விரும்பலை. தெரியுமா, மக்கள் விஜய் நம்புறாங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனால் எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். மனசிலாச்சா? ஆகையால் எனக்கு ரொம்ப ரொம்ப விஜய் பிடிக்கும். விஜயும் பிடிக்கும், ரஜினியும் பிடிக்கும், கமல்ஹாசன் பிடிக்கும், அப்புறம் சூர்யா பிடிக்கும். அப்புறம் சூர்யா அதுக்கப்புறம் அர்ஜுன் பிடிக்கும். எல்லாத்தையும் பிடிக்கும், எல்லா நடிகரையும் பிடிக்கும். ஆனால் எனக்கு என்னையே பிடிக்கும். ஓவா, எனக்கு மனைவே பிடிக்காது. அதான் உண்மை. ஓகேவா? இதுதான் வாழ்க்கை. புதல்லையா மனைவி சொல்கிறது கேட்கக்கூடாது. மனசில் என்ன படுதோ அதை கேட்கணும். சரிதானே? அதான் மேட்ரு. உண்மைக்கு சொல்கிறேன். விஜய் வந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும். மு.க. ஸ்டாலின் வந்தாக்கா அது உங்கள் இஷ்டம். பணத்தை வாங்கிட்டு எவ்வளோ வருஷம் தான் பணம் கொடுப்பான்? அவன் சம்பாதிச்ச காசு கொடுப்பா. 9,500 கோடி 10,000 கோடி அடிச்சாச்சு. யாருக்க? கவர்மெண்ட்டில், அரசாங்கத்தில். அப்போ 650 கோடி 6,500 கோடி கட்டியதுக்கு வட்டி. இதுக்கு யார் பதில் சொல்லுவா? நம்ம தான் சொல்லணும். ஒவ்வொரு பேரையும் 50 லட்சம் இருக்குது. 50 லட்சம் 60 லட்சம். ஒவ்வொருத்தர் பேரும் 60 லட்சம் இருக்குது. ஆமாம். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் பேரில் 60 லட்சம் இருக்குது. விற்றுட்டானுவோம். திமுகவும் ஏடிமுக விற்றுட்டானுவோம். ஆகையால் பார்த்து பறித்து நடந்துக்கிடுங்க. மக்களை வாங்க, நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கணும், நல்லா வாழணும், ஒரு குடும்பமாக இருக்கணும், நல்லா இருக்கணும். யாரும் தற்கொலை சூத்திர பண்ண முடியாது. தற்கொலை தீர்வாகாது. சூத்திர தீர்வு ஆகாது. அதே சமயம் இன்னொருத்தன் பொண்டாட்டி இன்னொருத்தன் ஆசைப்படப்படாது. ஓகேவா? இதெல்லாம் கொண்டு வருவார் யார்? விஜய் தம்பி கொண்டு வருவார். பொண்களாக மதிக்கணும். நம்ம அக்கா தங்கச்சியாக மதிக்கணும். அதுதான் என்னோடய கான்செப்ட்டு. அதுவும் பிஜேபி கான்செப்ட்டு அதுதான். ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, மக்கள் நல்லா இருக்கணும். மக்கள் நல்லா இருக்கனா இந்த குடிகார பயலோட நிப்பாடுறதுக்கு அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. இந்த மதுவை ஒழிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ ஏற்பாடு பண்ணியாச்சு. ஆகையால் அதில் விஜயோட வரும், வாக்குறுதி வரும். அதெல்லாம் பார்த்துப்பார். ஓகேவா? ஆகையால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். தமிழ்நாடு மக்களை, லேடிஸு, பெண்களும் சொல்கிறேன். பெண்கள் வாழணும். பெண்கள் வளர்த்தா பெண்கள் உண்டாக்க முடியும், குழந்தை உண்டாக்க முடியும். ஆனால் ஆண்களை உண்டாக்க முடியாது. ஆண்களுக்கு போயிடுவானுவோ. ஆகேவா? ஆகையால் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, எனக்கு விஜய் பிடிச்சிருக்கு. ஓகேவா? அதனால் சொல்கிறேன்.
எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே பாய் அண்ணா, பாய்.